பயிற்சி 11.2ல் கொஸ்டின் 5 அதில் கணக்கில் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1 0.15 0.35 0.60 0.85 1 அப்படின்னு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என கொடுக்கப்பட்ட ஒரு தனிநிலை சமவாய்ப்பு மாறியின் குவிவு பரவல் சார்பிற்கு, குவிவு பரவல் சார்புனா எதுனா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கு நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 கண்டுபிடிக்கணும். பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிக்கணும். மொத்தம் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிற தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன அட்டவணை ஒன்று ரெடி பண்ணுவோம். இதுமாரி அட்டவணை ஒன்று ரெடி பண்ணுறோம். இங்கே குவிவு பரவல் சார்பு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க? -1 0 1 2 3 இந்த எண்களை நம்ம அந்த இடத்துல எழுதிப்போம். -1 0 1 2 3 இது வராது, 3 வரைக்கும் வந்துடுது. அடுத்தது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் -1 அதுங்கிற என்னென்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிட வேண்டியது. 0.15 0.35 0.6 0.85 கடைசியாக இருக்கிறதுக்கு நமக்கு மதிப்பு என்ன வரணும்? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் கடைசியில் என்ன வரணும்? 1 வந்தால் தான் அது சரி. அதனால் அங்கே 1. இப்போ அடுத்த வரி இந்த இடத்துல நமக்கு கேட்டிருக்கிறது இது நிகழ்தகவு நிறை சார்பு. அதை நம்ம எப்படி சொல்வோம்? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல 0.15 இங்கே என்ன வரும் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்? இந்த இடம் ரெண்டுத்தையும் கூட்டி தான் இங்கே எழுதுவோம். இது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நமக்கு தலையில் வந்துருக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். முன்னாடி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்பாங்க. இப்போ 1 2 3ன்னு எஃப் ஆஃப் எக்ஸில் இருந்தால் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன செய்யணும்? 1 1 2 3 3ஓட 3 கூட்டினா 6 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் கூட்டி இங்கே எழுதணும். அப்படின்னா இங்கேயும் இருக்கிறத கூட்டினா தான் இது வரும். அப்போ இதோட எதை கூட்டுனா 0.35 வரும். அல்லது 0.35 இருக்கு இல்லையா, அதில் 0.15 கழிச்சிடுங்க. கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 0.20 அதை இங்கே எழுதிடும். அடுத்தது இதுலேருந்து இதை கழிக்கணும். 0.60லேருந்து 0.60 அதுக்கு முதல்ல இருக்கிறது 0.35 கழிச்சோம்னா என்ன வரும்னா இதுக்கு 0.25 வரும். அப்புறம் இதுலேருந்து இதை கழிச்சோம்னா என்ன வரும்னா இதுக்கும் 0.25. 1லேருந்து இதை கழிச்சோம்னா 0.15. இது ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது நிகழ்தகவு நிறை சார்பு. சப்டிவிஷன் 1 முடிஞ்சுது. இப்போ அடுத்தது ரெண்டாவதாக இருக்கிறது இது. இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸு லெஸ் தென் 1, எக்ஸோட மதிப்பு 1 விட சின்னது. 1 விட சின்னது லெஸ் தென் சொன்னதுனால 1 வரக்கூடாது. அப்போ எது வரும் அப்படின்னா 0வும் -1 மட்டும்தான் வரும். அதாவது P of x is equal to -1ம் P of x is equal to 0 இது மட்டும்தான் நமக்கு வரும். இந்த 2 தான் வரும். அந்த மதிப்பு எடுத்து எழுத வேண்டியதான். x is equal to 1 அப்படிங்கிறப்ப நமக்கு கிடைக்கிற மதிப்பு 0.15. எக்ஸுக்கு 0ங்கிறப்ப கிடைக்கிறது 0.20. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிறது 0.35. இதுதான் சப்டிவிஷன் 2. அடுத்ததா சப்டிவிஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க? P of x
கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 2. எக்ஸோட மதிப்பு 2 விட பெருசாக இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 2ம் உண்டு, 2 விட அதிகமாகவும் உண்டு. p of x is equal to 2. அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா p of x is equal to 3 ப்ளஸ் p of x is equal to 4ன்னு போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் நமக்கு இருக்கிறது எது வரைக்கும் தான் இருக்குன்னா 3 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் 3ஓட நிறுத்திடணும். எக்ஸோட மதிப்பு 2 விட பெருசாக இருக்கணும். ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 2ம் உண்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3ம் உண்டு. இப்போ இந்த x is equal to 2, x is equal to 2ங்கிறப்ப என்ன மதிப்பு 0.25, 3ங்கிறப்ப 0.15. அதை ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். 2 அப்படிங்கிறப்ப நமக்கு மதிப்பு வந்து 0.25, 3ங்கிறப்ப மதிப்பு 0.15. ரெண்டுத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன வரும் 0.40. இதுதான் வந்து சப்டிவிஷன் 3 கணக்கு எண் 5 முடிந்தது. ஓகே.